நன்றி உள்ளது, இறை நம்பிக்கை, இப்படியெல்லாம் நம்மளால் நிறைய விதத்தில் போற்றப்பட்ட நாய்கள் இன்றைக்கி மனித குலத்தையே அச்சுறுத்துது அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆனால் நாய்கள் நம்மளை துன்புறுத்துறதுக்கு நாய்கள் காரணமானா கண்டிப்பாக இல்லை. அதுகளை ஒழுங்குபடுத்தி முறையாக அந்த உயிரினங்களை வளர்க்காமல் போன நம்ம அதிகாரிகளை குறை சொல்கிறதா, அரசை குறை சொல்கிறதா, இல்லை அதுக்கு நித்தம் உணவு கொடுக்குற மக்களை குறை சொல்கிறதா, யாரை குறை சொல்லிக்கிறது அப்படிங்கிற நிலைகளை தாண்டி இதுக்கு உண்மையான ரெமிடி தான் என்ன அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதுக்கு ரெமிடி எடுக்க வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். கொரோனா காலத்தில் அதை தடுக்கிறதுக்காக கபசுரம் காய்ச்சி கொடுத்த ஒரு உறுப்பினர் இந்த சமூகத்தின் மேலே அக்கறை உள்ளவங்க அப்படின்ற அந்த எண்ணத்தோடு தான் இந்த செய்தியை நான் வெளியிடுறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே இதில் தார்மீக பொறுப்பு இருக்கிறதா நான் நம்புகிறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நாய்களை சோறு போட்டு வளர்க்குறது அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அதை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு செய்ய முடியுமா? அப்படி செஞ்சால் நம்ம சொசைட்டிக்கு நம்ம நல்லது செய்கிறதா அர்த்தம். ஏன்னா நம்ம ஒரு நாள் கொடுத்துட்டு அதுக்கு கொடுக்காமல் விடவும் போது அதுங்க கோபத்தில் அதுக்கு வித்தியாசம் தெரியாது, அது பெரியவங்களா சின்னவங்களா குழந்தைங்களா அப்படி சொல்லிட்டு. நான் ஒரு பள்ளியின் தாளாளருங்கிற முறையில் குழந்தைகள் ரொம்ப இதில் பாதிக்கப்படும் போது உண்மையிலே மனசு ரொம்ப வலிக்குது அதில். ஸோ குழந்தைகள் பாதுகாப்பு அப்படிங்கிறத தாண்டி மொத்த சொசைட்டியும் இந்த நாய்கள் மேலே இன்றைக்கி கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். இதை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு நெகட்டிவாக நான் சொல்ல வரல. முறையாக செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எல்லோரும் திங்க் பண்ணுறதன் மூலியமாகவே இதுக்கு டிசிஷன் வந்துடும் நினைக்கிறேன். கோர்ட் ஆர்டரோ இல்லை ஆக்ஷன்ஸோ இதுக்கு முற்றுப்புள்ளியா அப்படின்னா இல்லை. ஒவ்வொரு மனிதனும் களத்தில் இறங்கினா மட்டும்தான் இது சாத்தியம். ஸோ எல்லோரும் இதுக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி திங்க் பண்ணுங்கள். நம்ம அதிகாரிகள்கிட்ட போய் சொல்லி இதை சரி பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி நம்ம போகணும், இல்லை தனி மனிதன் இதில் ஆக்ஷன் எடுக்கணும்னா என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டத்தில் இருக்கோம். எல்லோரும் இதையே ஒரு குழுவாக இணைந்து எதுக்கோ இயக்கம் வைக்கிறோம், எதுக்கோ அமைப்பு வைக்கிறோம். இன்றைக்கி இந்த நாய்களை பேணி காப்பாற்றுறதுக்கும் அந்த இனம் அழியாமல் போகிறதுக்கும் அதே நேரத்தில் ஒரு நாய்களால் மனித இனம் பெரிய அவதிக்கு உள்ளாகாமல் தடுக்கிறதுக்கும் நம்ம எல்லாரும் பங்களிப்பாக ஒத்துழைக்க வேணும் அப்படிங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள். அப்படின்னு சொல்கிறத விட இது காலத்தின் கட்டாயம் அப்படின்றத வலியுறுத்த விரும்புகிறேன்.